ओम श्री कृष्णाय परमात्मने नमः। धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम्। பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம் பேராசை, பெருங்கோபம் என்று கூறினார். ரொம்ப முக்கியமாக இந்த ஆசையும் கோபமும் மனிதனுடைய பகைவர்கள். இவைதான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுகின்றன என்று சொன்னார். அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம எல்லாருக்குமே அறிவுன்னு ஒன்று இருக்கே, அந்த அறிவு அப்பொழுது வேலை செய்யாதா? ஆசை மேலோங்கும் பொழுது அறிவு என்ன செய்யும்? இப்ப அறிவுனா என்ன? ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அது பக்கம் போகக்கூடாது என்று அறிவுறுத்துவது தானே அறிவின் வேலை. நம்ம சாதாரணமா அறிவுன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியும், பிசிக்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும் அப்படின்னு ஒரு துறை சார்ந்த அறிவை சொல்றோம். ஆனா அறிவுக்கு திருவள்ளுவர் சொல்கின்ற இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சென்ற இடத்தால் செலவிடா தீத்தொறியி நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் போனபடி போகாமல் தீயவற்றிலிருந்து விலக்கி எடுத்து நல்ல விஷயங்களில் நம்மை கொண்டு செலுத்துவது எதுவோ அதுதான் அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு கவச்சம்னு சொல்லுவார். அப்ப அந்த அறிவு என்ன ஆகும்? அது இன்ஆக்டிவா இருக்கா? நம்ம எல்லார்கிட்டயுமே அறிவு இருக்கு. உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டா நமக்கு கோபம் வருது. நம்ம எல்லாரும் நமக்கு அறிவு இருக்கிறது என்று நம்புகிறோம். நம்ம கிட்ட அறிவு இருக்கு. அந்த அறிவு என்ன செய்கிறது அப்போ அப்படின்னு கேட்டா, அந்த அறிவை தான் இந்த ஆசை மூடி இருக்கிறதுன்னு பகவான் சொல்கிறார். மூடி இருக்குன்னா மறைச்சிருக்கு. எப்படி? யதான்னு சொன்னா எப்படி? வன்னிகினா நெருப்பானது, நெருப்பு இருக்கு, அந்த தூமேன ஆவ்ரியத்தே, நெருப்பானது புகையினால் மூடப்பட்டிருக்கிறதோ. இது ஒரு உதாரணம். இப்ப நெருப்பு இருக்கு, ஆனா நெருப்பை தெரிய விடாம புகை மறைச்சிருக்கும். கொஞ்சம் ஊதினா இது பண்ணினா திரும்ப நெருப்பு வந்துடும், புகை மறைந்து நெருப்பு தெரியும். அது போல சாத்வ குணம் மேலோங்கி இருக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, சத்வ குணம் மேலோங்கி இருப்பவர்கள் அவங்களுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா லைட்டா எடுத்து சொன்னா சரி பண்ணிப்பாங்க. எப்படி ஒரு சின்ன எஃபர்ட் லைட்டா சொன்னா போதும், அவங்களுக்கு உடனே புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமாமா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் செய்தது தப்பு அப்படின்னு உடனே தன்னை சரி பண்ணிப்பாங்க. அது சாத்விக ஆசைக்கு உதாரணமா சொல்லியிருக்கார். அடுத்தது என்ன அப்படின்னா, யதா ஆதர்ஷக மலேனச்ச. மலேனா அழுக்கு, ஆதர்ஷகன கண்ணாடி. இப்ப கண்ணாடி மேல அழுக்கு மூடி இருக்குன்னா ஊதினாலாம் போகாது, தொடச்சிட்டே இருக்கணும், தினம் துடைக்கணும். அப்பதான் கண்ணாடி அழுக்கு இல்லாம சுத்தமா இருக்கும். அழுக்கு எப்படி கண்ணாடியை மூடி விடுகிறதோ அது மாதிரி இந்த ரஜோகுணம் உடையவர்கள், இந்த உதாரணம் ரஜோகுணம் உடையவர்கள், அவர்கள்ட்ட ஆசை வந்ததுன்னா திரும்ப 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 தினம் சொல்லிட்டே இருக்கணும். ஆமாமா, இது எனக்கு கெடுதல் தான் சொல்லி மாத்திப்பாங்க. ஆனா மறுபடியும் ஓயாம சொல்லி கொண்டே இருந்தால்தான் அவங்களால மாற முடியும். சத்துவகுணம் உள்ளவங்க அப்படி இல்லை, டக்குன்னு லேசா சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. இவங்க கிட்ட எஃபர்ட் அதிகமா தேவைப்படும். யாரு? ரஜோகுணம் அதிகமாக உடையவர். அடுத்த ஒருத்தங்க இருக்காங்க, என்னன்னா யதா கர்ப்பக உல்பேன ஆவிருத்தக. கர்ப்பம்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை, அதை கருப்பை மூடி இருக்கிறது இல்லையா. இப்ப 10 மாத காலம் காத்திருந்தாதான் குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அது மாதிரி சில பேர் பக்குவம் அடைவதற்கு வெகு காலம் நம்ம பொறுத்து காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். என்னதான் சொன்னாலும் சில பேருக்கு ஏறவே ஏறாது. தமோகுண பிரதானமான மக்கள், அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, தெரியும். ஆனாலும் அவர்களுடைய அறிவை இவ்வளவு ஆழமாக ஆசை மூடி இருக்கிறது. என்ன எக்ஸாம்பிள் சொல்ற? கருப்பை மூடி இருப்பது போல. கர்ப்பகனா கரு, உல்பேன அப்படின்னா கருப்பையினால், ஆவரியத்தை மூடப்பட்டிருக்கிற இருப்பது போல. தேன இதம் ஆவருத்தம். தேனன்னு சொன்னா என்ன? அந்த காம குரோதேன, ஆசையினாலும் கோபத்தினாலும், இதம் இந்த அறிவானது ஆவருத்தம் மறைக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. ஆக நெருப்பை புகை மூடி இருப்பது போல சத்வகுணமுடையவர்களிடத்தில், அதே மாதிரி கண்ணாடியை அழுக்கு மூடி இருப்பது போல ரஜோகுணம் உடையவர்களிடத்தில், கருப்பை மூடி இருப்பது போல தமோகுணமுடையவர்களிடத்தில் இந்த அறிவை ஆசை மூடி இருக்கிறது. ஆசையும் கோபமும் மூடி இருக்கின்றன. இப்ப இந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா என்ன ஆகும்? கர்வம் வரும், திமிர் வரும், என்ன மாதிரி யார் உண்டுங்கிற எண்ணம் வரும். நிறைவேறலைன்னா அதுதான் வெறுப்பு, கோபம், பொறாமை, எரிச்சல், எல்லாம் ஒரே இமோஷன் பல்வேறு வடிவங்கள் எடுக்கும். இதை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பகவான் சொல்கிறார். ஆக இந்த ஆசை முன்பே நாம் சொன்ன மாதிரி நல்ல ஆசையாக இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை.
இது வந்து தனக்கும் சமூகத்திற்கும் தீங்கை விளைவிக்கக்கூடிய முறையற்ற ஆசையாக இருந்தால் நிச்சயமாக இதை நம்ம அட்ரஸ் பண்ணித்தான் ஆகணும். இதை வேரோடு களைந்துதான் ஆக வேண்டும். ஆக இதுக்கான முயற்சியில வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது. எல்லாருக்குமே அறிவு இருக்கு, அறிவை ஆசை மூடி இருக்கிறது. அதுல கிரடேஷன். சில பேருக்கு வந்து சொன்ன உடனே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து லைட்டா அப்படி சொல்லி காமிச்சோன்னா டக்குன்னு எடுத்து சரி பண்ணிப்பாங்க. என்ன செய்யறேன் நான் அப்படின்னு மாத்திப்பாங்க. சில பேர்கிட்ட ஓயாம சொல்லிட்டே இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. சில பேர்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் எடுபடாது. அவர்களுக்கா புத்தி வந்து அவர்களுக்கா ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களால் அந்த ஆசையிலிருந்து மீண்டு வர முடியும். இப்படி 3 விதமான மனங்களை பற்றி, எப்படிலாம் மனசுல வந்து ஆசை குடிகொண்டிருக்கிறது, அது எப்படி அறிவை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது. அறிவு இருக்குன்னா அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா? நடந்துக்க விடாம தடுப்பது எதுன்னு பார்த்தா இந்த ஆசை என்று பகவான் மிக அழகாக இந்த விஷயத்தை இங்கு சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.